மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களின் நல்லாசிகளுடன் கழக இளைஞர் அணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் நமது நம்பிக்கை நாயகர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்று சிறப்புரையாற்ற வரும் பிப்ரவரி 22 ஞாயிறு அன்று கோவை கருமத்தம்பட்டியில் நடைபெறும் திமுக இளைஞர் அணி மேற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் வி செந்தில் பாலாஜி, கரூர் மாவட்ட கழக செயலாளர். அனைவருக்கும் வணக்கம். கால் ஆஃப் த சவுத் என்கிற தலைப்பில் ஒரு ஊடகத்தில், குறிப்பாக யூடியூப்பில் ஏற்கனவே இருக்கக்கூடிய உங்களோடு ஒரு கலந்துரையாடல் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதற்காக எங்களுக்கு நாங்களே நன்றி சொல்லிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. உண்மையிலே இது செய்தது மில்டனும் இந்திராவும். எனவே அவர்களுக்கு நன்றி. மற்றவங்களோடு சேர்ந்து குறிப்பாக பேரலை 7 லட்சம் சப்ஸ்கிரைபர்களை தாண்டி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நான் என்னுடைய உரையை தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க டீஸ்டாவோடும் பேசணும். மற்ற ஊடகம் மாதிரி இல்லாமல் யூடியூப்பில் நான் பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள்லாம் வெவ்வேறு பிராண்டில் இருந்தாலும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சகோதரர்களை போல பழகி பல விஷயங்களை சேர்ந்து ஒன்றா சேர்த்து அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் ஒரு ஊடகத்துறையிலேருந்து தான் வந்தேன். நான் எம்ஏ ஜேர்னலிசம் படிச்சுட்டு இந்தியா டுடே குரூப்பில் வேலை செய்துட்டு நான் கடைசியாக அதனுடைய சீஃப் காப்பி எடிட்டராக இருந்தேன் தமிழ் இந்தியா டுடேவுக்கு. அதன் பிறகு தொலைக்காட்சிகளில் நான் ஒரு பேசுவதற்கு தான் போயிருக்கிறேன். ஒன்றும் ஆர்கனைசேஷனில் நான் எதுவும் பண்ணலை. ஆனால் அங்கெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா, நிஜமாகவே அந்த மாஸ் மீடியாங்கிறது பெரும்பாலும் நிறுவனம் சார்ந்த விஷயந்தான். நமக்குலாம் எந்த விதமான முகமும் கிடையாது. நான் இந்தியா டுடேயிலே பணியாற்றும் போது என்னுடைய முதல் கட்டுரை எழுதுறதுக்கு 1.5 வருஷம் காத்திருந்தேன், என்னுடைய பைலைன் வரத்துக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நாங்கள் மீடியாவில் போனோம். ஆனால் நீங்கள் உண்மையிலே இந்த சோஷியல் மீடியாங்கிறதுடைய முழு அர்த்தத்தோடு உங்கள் சேனலில் நீங்கள் சிறப்பாக செய்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பல விஷயங்களை இணைந்து செய்வது அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இந்த ஊடகத்தில் சாத்தியமே கிடையாது. ஜேர்னலிஸ்ட் யூனியன் ஒன்றா இருக்கும், இல்லை முதலாளிகளுடைய யூனியன் ஒன்றா இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் முன்னாடி கிடையாது. ஸோ அந்த விதத்தில் உங்கள் தலைமுறையே எனக்கு ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான, ப்ரொடக்டிவான, உண்மையிலே மக்களுக்கு ஆதரவாக எவ்வளவு வாய்ஸஸ் இருக்கிறது அப்படிங்கிறதே நம்பிக்கைக்குரியதாக எல்லாம் இருக்குது. அதனால் முதல்ல உங்களை நான் அப்ரிஷியேட் பண்ணுறது என் கடமைன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு மனநிலை தான் பேரலையில் கூட நான் மில்டனோ இந்திராவோ முழு சுதந்திரத்தோடு அவங்க செயல்படுறாங்கன்னா அது ஏதோ என்னுடைய பெருந்தன்மை இல்லை. நான் உண்மையை புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். அவங்களால தான், உங்களால் தான் அதை பண்ண முடியும். நம்ம கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் நல்லது அப்படின்றது ஏதோ ஒரு பெருந்தன்மையால் வர்றது கிடையாது, புரிதலால் வருவது. நான் மீடியாவை முழுமையாக புரிந்து கொண்டதால் நான் அந்த முடிவு எடுத்தேன். சரி, அதான் உங்கள் தலைமுறைக்கு உங்கள் தலைமுறை தான் நீதிபதி, வேறு யாரும் நீதிபதியாக இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு புரிதல் தான் அதனுடைய அஸ்திவாரம். சரி, இன்றைய தலைப்பு பற்றி நம்ம பேசலாம். ஸோ அகைன் ஒன்ஸ் அகேன் on behalf of Peralai, I welcome Tisa Saddlewat for this program. I would like to share a few viewpoints from the perspectives of the political movements of Tamil Nadu. So when we say about South and North, I think just like we say about Global South and Global North, this is not the geographical things, it is political. The good points, good political ideas are coming from everywhere else, from Kashmir to Kanyakumari, from Guwahati to Gujarat, it can be from anywhere else. So we all know that. Sometimes we also produce our own bunch of reactionaries. It happens everywhere, right? மண்டல் கமிஷன் மூலமாக 27% இடஒதுக்கீடை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தர வேண்டும் என்பது முதல்ல ஒரு பாலிசியாக இருக்கலாம். முதல்ல ஒரு அரசியல் கொள்கையாக இருக்கும், பிசிக்கு இடஒதுக்கீடு வேணும்னு. அப்புறம் அரசாங்கம் ஒரு கமிஷனை போட்டு அந்த கமிஷனுடைய பரிந்துரை வந்த பிறகு அது மண்டல் கமிஷனாக இருக்கலாம். இதே போல அறிக்கைகள் வந்த பிறகு அதன் அடிப்படையில் அவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். அப்போ அந்த 27% இடஒதுக்கீடை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டோ அல்லது ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணியோ அவங்க ஏதாவது ஒன்று செஞ்சாகணும். ஸோ கடைசியில் நம்முடைய அத்தனை அரசியல் போராட்டங்களும், இன்னும் சொல்ல போனால் பண்பாடு தொடர்பாக, மொழி தொடர்பாக, சமூகம் தொடர்பாக, சமூகத்தின் பல்வேறு பிரிவுகள் தொடர்பான எல்லா போராட்டங்களும் கடைசியில் சென்று போய் சேருகிற இடம் சட்டம்.
அப்போது அந்த சட்டத்தை போடுவதற்கும் மாற்றுவதற்குமான உரிமை இருக்கிறதா இல்லையாங்கிறதான கேள்வி. அந்த உரிமை இந்தியாவில் யாருக்கு இருக்கு? ஸோ when we speak about the South, we speak about many schemes, socially relevant welfare schemes for education, for women empowerment, for socially backward people in order to make them emerge in political and economic sense. We have so many schemes, and all such schemes must have some base in the laws. So those laws must be coming from the law-making bodies like assemblies and parliament. So whether these law-making bodies have the right to enact a law or create a scheme based on the progressive themes or not is the question. So when one government can enact a law for 27% reservation to the BCs, now the current government can also use the same law-making body to create EWS. So where do they get the rights? They get the rights or power only from the Constitution. So the Constitution has become the core of everything. So according to any law anywhere else in the world, the word republic means ruled by people. Democracy is even more wider form of understanding. The interpretation of democracy is even more. But when we speak about democratic republic, we always mean that this country is ruled by rule of law, which is in the form, essentially in the form of Constitution of India. So the Constitution of India is the base on top of which you build all the laws and schemes. And all our political, social, cultural fights are only to support a law or oppose a law. Or we are asking to change it. This is the essence of politics. And one of the most important aspect of media is to understand this and fight and stand with the people to make sure that all our views in the form of editorial or a discussion or forum like this is always making the government respect the basic tenets of this rule of law. That's the most important duty of the journalist. Whether you are a print journalist or TV journalist or YouTuber or you are writing only in social media, only doing shorts, doesn't matter. We have to do this. So when the lawmaking bodies by the representatives of people like MLAs and MPs, what do? அங்கே ஒரு கேள்வி கேட்போம். மக்கள் போராடுறாங்க. இப்போ யூனியன் கவர்மெண்ட் விவசாயத்துறையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு ஒரு 3 அக்ரிகல்ச்சரல் ரிஃபார்ம் லாஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, 3 ஃபார்ம் லாஸ் கொண்டு வராங்க. இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா every day they are making or enacting laws or changing something like through amendments without any discussions, without any detailed discussions about the core issues. அது சிஏஏவாக இருக்கலாம், அது ஃபார்ம் லாஸாக இருக்கலாம், அல்லது தேர்தல் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். அவங்க சொல்கிற எல்லா விஷயமுமே ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே கவர்மெண்ட், ஒரே நாடு ஒரே மொழி, ஒரே நாடு ஒரே 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 வரக்கூடிய அத்தனையுமே எசென்ஷியலி மேக்கிங் த கான்ஸ்டியூஷன் இன் ஏ ஃபார்ம் ஆஃப் யூனிட்டரி சிஸ்டம். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் ஆல்ரெடி குவாசி ஃபெடரல். அப்படின்னா என்ன, இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, யூனியன் கவர்மெண்ட் இருக்குது. அதில் ஓரளவுக்கு அதிகாரங்கள் பிரித்து கொடுத்துருக்குறாங்க. யூனியன் கவர்மெண்ட்டுக்கு யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் லிஸ்ட். But there are so many things which is in the grey area called concurrent list, that the union government can make laws in the union list. Any subject, for example, foreign policy is coming under union list. So only union government enact a law on foreign policy. இப்போ தொழில் எடுத்துக்கிட்டோம்னா, இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டால் அது மாநிலத்துக்கிட்ட இருக்குது. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கேன் enact a law on இண்டஸ்ட்ரீஸ். இப்போ தமிழ்நாட்டில் சிப்காட்டு எங்கெல்லாம் போடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு யூனியன் கவர்மெண்ட்டை தமிழ்நாடு கேட்கணும்னு அவசியம் இல்லை, தமிழ்நாடே போடலாம். பட் இப்போ கல்வி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் இருக்குது, தமிழ்நாட்டுக்கும் இருக்குன்னு. முதல்ல அது ஸ்டேட்டில் தான் இருந்தது. 76 இந்திரா காந்தி அதை கன்கரண்ட் லிஸ்ட் மூவ் பண்ணாங்க. இன்னைக்கு இட் ஹஸ் பிகம் ப்ராக்டிகலி a யூனியன் லிஸ்ட். illegally, unconstitutionally, the education has become part of the
union list, though still it is technically in the concurrent list. That's why we have the problem in NEET, National Education Policy, 3 languages formula, UGC எல்லாமே அதனால தான். ஸோ இப்போ வந்து என்ன கொஸ்டின் நம்ம எடுக்கணும் ஆஸ் எ மீடியா, or this applies to media people or intellectuals or activists or anybody who have interest in democracy or our public welfare. என்ன முடிவு எடுக்கணும்? இந்த லா மேக்கிங் பாடிஸ் எப்படி செயல்படணுங்கிறதுல நமக்கு வந்து ஒரு தெளிவு இருக்கணும் முதல்ல, இல்லையா? ஓகே, அப்போ இந்த லா மேக்கிங் பாடிஸ் இருக்குல்ல, இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது? இந்தியா, தட் இஸ் பாரத், ஷெல் பி த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸ்டேட்ஸ் இருக்கு, then you have the union, and both states and the unions draw power from the same constitution. The constitution listed out all the powers. இதை பண்ணலாம், இதை பண்ணக்கூடாது. பட் கான்ஸ்டியூஷனில் சொல்கிற ஒரு விஷயத்தை வந்து you have to respect both in letter and spirit. And the constitution is not an end document. It is not a finite one. You can always make changes in the constitution. Constitution is a living document. That's why we have more than 100 amendments. So the very first amendment of Indian Constitution is coming because of our protest in 1950s in Tamil Nadu by Thandai Periyar. You know that. The very first amendment is all about social justice. இன்னைக்கு வரையில் வந்து அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் போயிட்டே இருக்கு. ஸோ கவர்மெண்ட் சம்டைம்ஸ் டூயிங் லாட் ஆஃப் அமெண்ட்மெண்ட் ஆன் தேர் ஓன் because they have the majority in the house. Sometimes we people fight and we make the government to make some amendments. So the constitution means it is always have the amendments. இப்போ இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி வந்திருக்கு. இந்த இடத்துல தான் தமிழ்நாடு எப்பவுமே ஒரு போராடிட்டே இருக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. ஸோ whether it is in education or jobs or social institution or culture or language, we always fight for our rights. So whenever we are fighting for our rights, we invariably conflict with some part of constitution. நீங்கள் மொழி பிரச்சனைன்னு வந்தால் ஹிந்தி தான் இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்குங்கிற அந்த ஆஸ்பெக்ட், அந்த ஆர்டிகளோடு நீங்கள் வந்து ஃபைட் பண்ண வேண்டியது. வேறு ஒன்றும் இல்லை, வேறு ஒரு ஆர்டிகளோடு ஃபைட் பண்ண வேண்டியது. அப்போ the people and the political parties and the governments of Tamil Nadu always have some kind of conflict relation with the Indian Constitution and the Union government. But we always fight for making it much better. We never fight for making it regressive. If Tamil Nadu is fighting for language rights, it's not just only for Tamil, that's for all the languages. If Tamil Nadu is fighting for the state rights, it's not just for Tamil Nadu, that is for all the state governments. If Tamil Nadu is fighting for some public welfare related things, it is not just for Tamil Nadu, it is for across India. So when we are talking about the reservation, it is not just for the BCs in Tamil Nadu or SCs in Tamil Nadu, that's again across all SCs and BCs across India. Whatever we do in Tamil Nadu since the beginning of 1950, January 26, where we have this constitution coming into existence, all our fights in Tamil Nadu is actually fight for India. Even today, this government, whenever they convene the meetings of states, chief ministers for the delimitation or anything else, again that's fight for India. So there are two visions now. India as a federation and India as a unitary government. Unitary state, not even government. The BJP wants to have a system where India can be ruled by a small group of people and with no systems like government or judiciary and all. They just want to have some kind of religious system like they have in some of the backward countries. ஸோ பேசிக்கலி இப்போ நான் என்ன பேசணுன்னா, இந்த கொஷின் இப்போ எங்கே வந்ததுன்னா, இந்தியாவை வந்து ஃபெடரலாக பார்க்குறதா இல்லை வந்து ஒரு யூனிட்டரி ஒற்றை ஆட்சியாக பார்க்குறதா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ தென் தமிழ்நாடு இஸ் ஆல்வேஸ் ஃபைட்டிங் ஃபார் திஸ் ஃபெடரல் செட்டப் ஈவன் பிஃபோர் 1947. நீதி கட்சி காலத்திலேருந்து, திராவிட கழகம் காலத்திலேருந்து, பெரியார் அண்ணா காலத்திலேருந்து நாம் ஒரு ஃபெடரல் இந்தியாவை எப்பவுமே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். திராவிட நாட்டுக்காக போராடிய காலத்தில் கூட எப்பவுமே ஒரு ஃபெடரல் இந்தியாவை பிளான் பியாகத்தான் அண்ணா பேசிட்டு வந்தார். வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா திராவிட நாடு கோரிக்கை இருந்தபோது கூட
ஒரு ஃபெடரல் இந்தியாங்கிற ஒரு விஷயத்தை எப்பவுமே ஒரு ஆப்ஷனாக தமிழ்நாடு கருதி இருக்கிறது. அது பார்க்கணும். அப்போது ஒரு டிபேட் வந்தது 1960s பிகினிங்கில். ஸோ வென் டிஎம்கே வாஸ் ஃபைட்டிங் ஃபார் த லாங்குவேஜ் ரைட்ஸ், states rights and everything, both in the streets, also in the parliament, like today, even at that time, the people said you are anti-national. எப்போ சொல்கிற மாதிரியும் anti-national, and DMK is against the sovereignty of India. That was the accusation made by some MPs in parliament. So Anna was MP at that time, and it's very, very interesting thing. So Anna was responding to that question. Then somebody says that you are anti-sovereign and you are against the sovereignty of India. Anna asked this question. When you say we are against sovereignty, what do you mean by sovereignty? He said, according to the Constitution of India, the sovereignty of this country lies with the people. And there are two sovereignties, political and legal. The political sovereignty, அரசியல் இறையாண்மை, is lies with the people. It was the people who elected these MPs and MLAs and they formed the government. Then the legal sovereignty is divided between union and states. Right? So when Tamil Nadu is fighting for its rights, it means it is enhancing its own sovereignty, but not at the cost of somebody else. When we say we want to have our educational freedom or language freedom and all, it is not a problem for you. And he very interestingly asked this question. Sovereignty does not entirely lies in one particular place. Don't think that sovereignty lies in Delhi and we are coming towards you and begging for sovereignty. No, we already have it. We have the sovereignty already. You are not giving anything to us. நான் ஒன்றும் உங்ககிட்ட பிச்சை கேட்கல, எனக்கு வந்து இறையாண்மை கொடுன்னு. அது ஏற்கனவே என்கிட்ட இருக்கு. இதுதான் this is the statement by Anna in 1962-63 in the parliament, in the Council of States. It's very powerful, very important, defining moment of Indian parliament. He was clearly saying this. The political sovereignty lies with the people. We are also part of this Indian population, we have the sovereignty. And the legal sovereignty separated between union and states, and we want to enhance our rights. What's wrong with it? So far, no so-called the Bhatt or the Indian nationalist answered to this question. In what way DMK is anti-sovereignty? இங்கே தான் கேள்வி கேட்கணும். So when we say NEET, take the case of NEET. நம்ம என்ன பேசுகிறோம்? நிறைய பேர் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, நீட் பிரச்சனை வந்து அந்த நீட் எக்ஸாமோட பிரச்சனைன்னு மட்டும் பார்க்குறோம். நீட் எக்ஸாம் ஒரு பிரச்சனை தான். கோச்சிங் சென்டர், நீட் எக்ஸாம், அதில் நம்ம மக்கள் படக்கூடிய துன்பம், மாணவர்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அழுத்தம், அதனால் வந்து +1 +2 பாடமே எடுக்காமல் போகக்கூடிய துயரம்லாம் இருக்குல்ல, இது ஒரு மேஜர் ப்ராப்ளம் தான். ஆனால் அதை விட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? மெனி பீப்புள் ஃபெயில் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஆர்கியூமெண்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இன் த நீட். Government of Tamil Nadu in principle is not fighting against having an examination in the name of NEET. That was not our problem. That's a problem, that is separate problem. That's the education problem. The constitution problem is, Government of Tamil Nadu, DMK government said, for all the medical colleges built with the money of the Government of Tamil Nadu, formed under the legal rights of Tamil Nadu, that is through laws in assembly, தமிழ்நாட்டுக்கு அரசுக்கு சொந்தமாக தமிழ்நாட்டினுடைய சட்டத்தால் உருவாக்கப்பட்ட தமிழ்நாட்டின் அரசு மருத்துவக் கல்லூரிகளில், government medical colleges, not in all colleges, in government medical colleges, what kind of admission should be undertaken or conducted is the prerogative of the state government. That's the thing. நான் எக்ஸாம் நடத்தலாம், நட்டாமல் போகலாம். So Government of Tamil Nadu says that we want to have this kind of admission because we have huge history, big history. We already have many experiences in this. So we come to this level. We want to have all the people to participate in the medical education. We want to link the medical courses with the public healthcare system of Tamil Nadu. We want to give importance to the people who are going to the rural areas
and give the medical service to become the PG in the medical courses, and we built fantastic medical and healthcare facility in the state, and thousands of doctors are coming from Tamil Nadu and going elsewhere. And one doctor per 1,000 rate, Tamil Nadu has one doctor for 250 people, which is 4 times higher than many of the developed countries themselves. So we already have this. PTR already told this in many forums. So when we have a good, excellent, successful system, you come and change that. My question is, do you have right to do that? This is the problem you need. Take everything else, GST, everything. Ask these questions. So when you have an international airport in Delhi, New Delhi, Indira Gandhi International Airport, in the same NCR region, in the border of Uttar Pradesh, you admit Noida International Airport to be built. Almost in the same city. இதுக்கு அதுக்கு ஒரு மெட்ரோ போகும். You can go to metro from Delhi airport to Noida. But you refuse to have Tamil Nadu have such international airport in Hosur, saying that Bangalore is nearby. And the government, union government, is okay to have a metro network in cities which is smaller than the population of Coimbatore, but not for Coimbatore and Madurai. Why? இதுதான் கேள்வி. ஆக சட்டம் இயற்றும் உரிமையில் தமிழ்நாட்டில் எங்கே ஏர்போர்ட் போடணும், எங்கே மெட்ரோ விடணுங்கிற முடிவை எதுக்கு டெல்லி எடுக்கணும்? தமிழ்நாட்டினுடைய எல்லை ஓரத்தில் இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கும் என்று இருக்கிற இடத்துல யூனியன் கவர்மெண்ட்டுக்கு வேலை இருக்குது, ஒத்துக்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டில் எந்தெந்த நகரங்களில் தொழில் வளர்ச்சி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நான் மெட்ரோ போடணும், மெட்ரோ வந்தால் தொழில் வளர்ச்சி அதிகமாகும்னு தமிழ்நாடு அரசு நினைக்குதுன்னா அதை நடைமுறைப்படுத்துறதுக்காக பணமும் தமிழ்நாடு அரசுக்கிட்ட இருக்குன்னா நான் அதை தான் நடைமுறைப்படுத்த முடியாது. உன்னுடைய அனுமதி வேணும். எதுக்கு உன்னுடைய அனுமதி வேணும்? So it happened a few years back when Prime Minister came to Tamil Nadu in one of the election campaigns. He was saying that there was previous election campaign that if we come to power, that is BJP come to power, we will set up one medical college in 3 districts in India. He was speaking this in Madurai. Okay, Tamil Nadu already have one medical college in every district. இதான் விஷயம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பின்னணி இருக்குது. நாம் மக்கள் தொகைன்னு எடுத்துக்கிட்டோம்னா தந்தை பெரியாரும் சுயமரியாதை இயக்கமும் அந்த காலத்தில் நடத்தின பல்வேறு பிரச்சாரங்களின் பலனாக 2 குழந்தைக்கு மேலே பெற்றுக்க வேணாம்னு ஒரு முடிவு எடுக்கிறோம். யாரும் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணல. ஸோ இன் நார்த் இந்தியா டியூரிங் த எமர்ஜென்சி தெர் வாஸ் ஸ்டோரிஸ் தட் ஃபோர்ஸ்ட் மெத்தட்ஸ் for sterilization and all. But in Tamil Nadu, people stopped having more than 2 babies or 1 baby just because of the propaganda of the Dravidian movement, also by the peaceful means by the government at that time. This is basically happening in every developed society. Not 4 or 5 children, 1 or 2. Now, because we have less population, the replacement level of Tamil Nadu is less than 2.1. We are punished when it comes to number of MP seats or allocation in the finance commission and so many things. நான் என்ன சொல்கிறேன், இது பிரச்சனையா? தமிழ்நாடு மக்கள் தொகையை குறைச்சி கல்வியை வளர்த்து தொழிலை வளர்த்து இன்றைக்கி இந்தியாவில் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு எக்கானமியாக மாறி உங்களுக்கு நாங்கள் டேக்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். நீ என்ன செய்கிற? நீ மக்கள் தொகை குறைச்சினாலும் உங்களுடைய சீட்டை குறைக்கணும்னு சொல்கிற. ஆக நம்முடைய எல்லா பிரச்சனைகளுமே அடிப்படையில் எங்கிருந்து வருதுன்னா இந்த சட்டத்தை உருவாக்குற முறை, அந்த சட்டத்தை உருவாக்குறதுல நமக்கு என்ன பங்கு இருக்குது, இது 2 தான் கடைசியில் நிற்கும். 2 தான் கடைசியில் நிற்கும். Because the democracy is all about the power of the people, and people's power always practiced in the form of lawmaking and everything. So the parliament or assembly is making the law, இல்லையா? சட்டம் இயற்றும் அவை, and bureaucracy is implementing or executing the சட்டம். பியூரோக்ரஸிக்கு அதான வேலை. என்ன இப்போ
அசம்பிளி அல்லது பார்லிமெண்ட், அதாவது லெஜிஸ்லேட்டிவ் பாடிஸ், எக்ஸிக்யூட்டிவ் பாடிஸ், ஜுடிஷியரி, இந்த மூணுத்துக்கும் என்ன தொடர்பு? லெஜிஸ்லேட்டிவ் பாடிஸ் லைக் பார்லிமெண்ட் ஆர் சட்டசபை, they are making the laws, executive bodies are implementing them, and the role and the duty of judiciary is making or ensuring that they are properly followed. இந்த மூணுத்துக்கும் அதான உறவு. இது எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நாட்டை காப்பாற்றுறது மிலிட்டரியோட வேலையாக இருக்கும். The fifth pillar of democracy, மீடியாவோட ரோல் என்ன? இப்போ இதில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் உருவாக்கின இந்த ஜனநாயகபூர்வமான சட்டங்களை இந்த அரசாங்கங்கள் உருவாக்குகின்றதா? உருவாக்கின சட்டத்தை அதிகார வர்க்கம் நடைமுறைப்படுத்துகிறதா? அதை நீதிமன்றம் உறுதி செய்கிறாரா என்பதை பார்த்து மக்கள் பக்கம் நிற்கிறது தான் நம்ம வேலை. அதான் தொடர்பு எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்க. எல்லாமே அங்கே தான் நிற்குது. சட்டத்தின் ஆட்சி தான் எல்லாத்துலேயும் கடைசியில். மன்னனின் ஆட்சி அல்ல, மதத்தின் ஆட்சி அல்ல, தனிநபர்களின் ஆட்சி அல்ல, தனி கும்பலின் ஆட்சி அல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் சட்டங்களால் நடக்கக்கூடிய ஆட்சி என்பதுதான். அதனால்தான் அது குடியரசு. அதனால்தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் தன்னுடைய பார்ட்டியை ரிபப்ளிகன் பார்ட்டின்னு பேர் வச்சாரு. அதனால்தானே தந்தை பெரியார் குடியரசு என்ற பேரில் பத்திரிகை நடத்தினார். குடியரசு என்பதுதான் பேரறிஞர் அண்ணாவினுடைய அந்த 1940s 50s அவர் எழுதின எல்லாவற்றினுடைய சாராம்சம் இஸ் ஆல் அபவுட் குடியரசு அண்ட் ஜனநாயகம். அந்த காலத்தில் திராவிட சினிமாக்களுடைய தீமே அதுதான். மன்னர் ஆட்சி ஒழிந்து மக்கள் ஆட்சி மலர்வது என்பதுதான் எம்ஜிஆர் படத்தோட தீமே அந்த காலத்தில். பாருங்க அந்த படங்கள்லாம் திருப்பி. ஆக இந்த குடியாட்சி முறைக்குத்தான் இன்னைக்கு ஆபத்து வந்திருக்கு. இந்த குடியாட்சி முறையை ஒழித்துவிட்டு ஒரு மதம் சார்ந்த ஒரு விதமான கும்பல் ஆட்சி முறையை, ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் அல்லது தியோக்ராட்டிக் ஆட்சி முறையை கொண்டு வர வேண்டும் என்று RSS பிஜேபி விரும்புகிறது. இப்போ அதற்கு எதிராக போராடணும்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த இந்தியாவும் போராடணும். ஒன்று, ஒட்டுமொத்த இந்தியாவும் போராட முடியாத சூழலில் போராடக்கூடிய மாநிலங்களுக்காவது அந்த உரிமை வேண்டும். அதனால்தான் தமிழ்நாடும் கேரளமும் இன்னைக்கு இதில் தனிச்சு நின்னாலும், மற்ற மாநிலங்கள் அரசாங்கம் இல்லைனாலும் எதிர்கட்சிகள் போராடினாலும் இங்கே மட்டும்தான் அந்த லெஜிஸ்லேட்டிவ் பாடிஸில் அந்த போராட்டத்தை நடத்த முடியுது. அதை பல இடங்களில் இன்றைக்கி நடத்த முடியல. அன்ஃபார்ச்சுனேட்லி we are not able to conduct the fight against fascism in the forum of legislative bodies. Very few states have that facility today. Tamil Nadu is one of them. So the fight of the state assembly here, fighting against this kind of governors like these people, is very, very important. அப்போ இந்த ஸ்டேட் அட்டானமின்னு சொல்லும் போதும் ஃபெடரலிசம் சொல்லும் போதும் நாம் என்ன மீன் பண்ணுறோம்னா, நாம் கல்விக்கு என்று தனியாக, பெண் உரிமைக்கு என்று தனியாக, பண்பாட்டு உரிமைகளுக்கு என்று தனியாக, பொருளாதார உரிமைகளுக்கு என்று தனியாக, தொழிலாளர் உரிமைகளுக்கு என்று தனியாக, அல்லது விவசாய உரிமைகளுக்கு என்று தனியாக நடத்துகிற இந்த எல்லா போராட்டங்களும் இருக்குல்ல, எல்லா குரல்களும் இருக்குல்ல. நீங்கள் எந்த ஒரு இயக்க பின்னணியிலிருந்து வரலாம், எந்த ஒரு பிரச்சனைகளை நீங்கள் பேசலாம். இது எல்லாவற்றினுடைய கூட்டுத்தொகை தான் இந்த ஃபெடரலிசம் என்பதும் ஸ்டேட் அட்டானமிங்கிறது. இது ஏதோ இட்ஸ் நாட் எ ப்ராப்ளம் பிட்வீன் டூ அதிகாரிஸ் இன் யூனியன் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். நோ, இட்ஸ் நாட் த ப்ராப்ளம் ஆஃப் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ். நோ, federalism and autonomy is all about how the power is shared between two governments belongs to the same people. The other day I was fighting with another person in the TV show. He said, government naga thana padam kodutho, union government there. I was asking the question, what do you mean? Where do you get the money first? When you say that we gave money to the people, where did you get money first? Do you have two different citizens in India? One set of citizens for union government, another set of citizens for state governments? So that you get the money from the union government citizens and give the money to the state government citizens? Do we have such system? Everybody in India is in a state. India is union of states. So when you say that we have given money, where you get the money first? இந்த கேள்வி நம்ம கேட்கறதே கிடையாது. யூனியன் கவர்மெண்ட்டால் அவ்வளோ பணம் கொடுத்துருக்குது, நாங்கள் தான் அதிகமாக கொடுத்துருக்குறோம், நாங்கள் கொடுப்போம் கொடுக்க மாட்டோம், நீங்கள் இந்த மும்மொழி கொள்கை ஒத்துக்கிட்டா தான் சமக்கர சிக்ஷானுக்கு பணம் கொடுப்போம் சொல்கிறதுக்கு நீ யாருடா? யார் உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது? இந்த ரெண்டு கவர்மெண்ட்டுமே ஏன் கவர்மெண்ட் தான். நிறைய புரிதல் இல்லைங்க, நமக்கே இல்லை.
ஸ்டேட் கவர்மெண்ட் தான் நம்மளுக்கு, யூனியன் கவர்மெண்ட் வந்து வேறு யாருக்கும் நம்ம நினச்சிக்குவோம். யூனியன் கவர்மெண்ட் இப்படி வேறு யாருக்கும் இருக்க முடியும், அதுவும் நம்மளுக்கு தான். நாம் மேபி தமிழ்நாட்டுக்கு மட்டுமே கிடையாது, எல்லாருக்கும் சேர்த்தது, எல்லாருக்கும் சேர்த்தது. ஸோ இந்த ரெண்டு கவர்மெண்ட், whether it is union government or state governments, both belongs to us, for the people of India. We have two different setup, one for the affairs which is affecting all of us, and another one for the affairs which is affecting only part of the India, Tamil Nadu. Everything is mediated towards this law making, law implementing and law saving systems. இதை வந்து நாம் வந்து கொண்டு போகிறதுக்கான பணி மீடியா கிட்ட தான் இருக்குது. ஸோ இப்போ பிரச்சனை என்னென்னா, ஆஃப் ஆல் த ஃபைட்ஸ் வி ஆர் டூயிங், நான் சொன்ன மாதிரி கல்வி, அதிகாரம், இடஒதுக்கீடு, இது மாதிரி தனித்தனியாக போராடுற எல்லா போராட்டங்களுக்கும் ஒன்று இணைத்தால் அங்கே வரக்கூடிய விஷயம்தான் ஃபெடரலிசம் அண்ட் அட்டானமி. உதாரணமாக தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு இருக்கிறது. யூனியன் கவர்மெண்ட் வந்து 50% மேலே போகக்கூடாதுன்னு சொன்னால் நாம் வந்து கான்ஸ்டியூஷனலாக ஃபைட் பண்ணி அதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் வாங்கி வைக்க வேண்டியிருக்கு பாருங்கள். அப்பவும் கான்ஸ்டியூஷனை தான் அதை செஞ்சாகணும். அந்த இடத்துல தமிழ்நாடு 69% வச்சுக்கிறதுக்கு வந்து யூனியன் கவர்மெண்ட் ஒத்துக்குதுன்ற ஒரு சூழல் இருக்குது. ஆக்சுவலாக அவங்க ஒத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது, ஏன்னா அது அவங்க இடத்துக்கு வரக்கூடாது. வந்துட்டதுனால ஒத்துக்குதுன்ற ஒரு எக்ஸப்ஷன் அவங்க வாங்க வேண்டியது. சரி பரவாயில்ல, ஆனால் அதை செய்ய முடியணும் இல்லை, செய்ய முடியலாம் என்ன ஆகும்? ஆக இந்த ஃபைட் ஃபார் ஃபெடரலிசம் அண்ட் அட்டானமிங்கிறது எசென்ஷியலாக என்னன்னு சொன்னால், as a state government, as the people of Tamil Nadu, as the Tamil ethnic people, Tamil nationality, Marathi nationality, Bengali nationality, Kannada nationality, or Kashmiri nationality, or Manipur nationality, or Odia nationality, all these ethnic people of India, they have their own cultural, linguistic, social rights, which is part of their own historical evolution. And they share one constitution. India is that body of constitution. That one constitution must respect these laws, these aspirational rights of the people. So everybody will have two things, one for them, another one for the collective common good. The collective common good can be exercised through the government of India, and these individual things, because we have our own history and so many things. For example, if Tamil Nadu can excel in maritime industry today, that's because of the geographical situation. The same geographical situation may not be the case of, say, Haryana. தமிழ்நாட்டில் வந்து கப்பல் கட்டுறது 5,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி பேசலாம், ஹரியானாவில் பேச முடியாது. அது வந்து யாருடைய ப்ளஸும் கிடையாது, யாருடைய மைனஸும் கிடையாது. திஸ் யூனிக்னஸ். So when we talk about the archaeology, for example, we are thinking about 2,000 years old writing in the Egypt's pyramid, or 2,500 years old Kiradi. Somebody else may not be saying that's completely not about who is above in the culture or below. It's not about that. This is the uniqueness. So the other country may have their own uniqueness. Other states in India can have their own uniqueness. In the uniqueness la union government பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஏஐ சமிட் கூட நடத்திட்டு இல்லை. அவன் செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு செய்யாத வேண்டியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ நம்ம என்ன சொல்றோம்னா, கலெக்டிவான விஷயத்தை நீ பார்த்துக்கோ, எது ஒட்டுமொத்த இந்தியாவின் நலனுக்கு நல்லதோ அதை மட்டும் நீ பாரு. டிஃபென்ஸை நீ பாரு, ஃபாரின் பாலிசியை நீ பாரு, இந்தியாவோட விஷயம். நான் அது ரயில்வே உதாரணத்தில் பல முறை நான் பேசியிருக்கிறேன். 2 மாநிலங்களுக்கு இடையில ஒரு ட்ரெயின் போகுதுன்னா அதை நீ பாருப்பா, மாநிலத்துக்கு உள்ள இருக்கிற ட்ரெயின் அவங்கவுங்க பார்த்துக்கிட்டோம். இதை விட சிம்பிளான ஒரு லாஜிக் இருக்க முடியுமா? நீ எதுக்கு வந்து சென்னையில இருந்து வேலூருக்கு ட்ரெயின் விடுறதை பத்தி யோசிக்கிற? RRTS வரணுமா இல்லைன்னு உனக்கு என்ன கவலை? அது ஏன் பிரச்சனை? நீ எதுக்கு என் பிரச்சனையை சுமக்கிற? எல்லா விஷயங்களையும் அப்படித்தான். ஆக இந்த எளிமையான விஷயத்தை வந்து புரிய வைக்கும் போது தான் நமக்கு ஒன்று புரியும். The fight for autonomy and fight for federalism, two sides of the same coin, is political product of Dravidian movement. That's very important. It starts from the days of Justice Party, then Dravida Kazhagam, then DMK, and today we know that Stalin is in the forefront of that fight. So we had Anna's vision of how the power should be divided between the union and the states, which later become a beautiful work of Tamil Nadu Assembly resolution on state autonomy in 1974 by Muthamazhar Kalaignar,
which is still the தாய் பத்திரம் of all state autonomy resolutions in India. இன்னைக்கு வரையில அதை நாங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். 1974 மாநில சுயாட்சின்னு ஒரு புத்தகமாக. இன்னைக்கு அதனுடைய reenactment is happening today with Stalin having another body, and they released the first version of that document, the new document, couple of days back. He has written a wonderful article in the Hindu about the importance of federalism and autonomy. So when we talk about federalism and autonomy, we are talking about the collective rights of all the people. So this is not one of many issues. இப்போ கல்வி பிரச்சனை, விவசாய பிரச்சனை, தொழிலாளர் பிரச்சனைன்னு பல பிரச்சனை இருக்கு. அதான் ஒரு பிரச்சனை மாநில சுயாட்சின்னு நினைக்காதீங்க. இந்த எல்லா பிரச்சனையும் சேர்த்தா அதுக்கு பேர் தான் மாநில சுயாட்சி. அதாவது அதுக்கு பேர் தான் சட்டம் இயற்றும் துறையில மக்களுக்குள்ள அதிகாரம். அதை ஒன்றிய அரசு எதை பண்ணணும், நாம எதை பண்ணணும்னு பிரிக்கும் போது பெடரலிசம் மாநில சுயாட்சின்னு பேசுறோம். நிறைய பேருக்கு அந்த புரிதல் இல்லை. அந்த புரிதல் வராத வரையில் இந்த ஃபைட்ல நாம் ஜெயிக்க முடியாது. தமிழ்நாட்டுக்கு மாநில சுயாட்சி அல்லது இந்தியாவில் உள்ள மாநிலங்களுக்கான மாநில சுயாட்சி உறுதிப்படுத்தப்படாவிட்டால் ஒரே நாடு ஒரே அரசாங்கம் என்கிற நிலைமைக்கு போய் இந்தியா ஒரு மிக மோசமான ஒரு சர்வாதிகார சூழலுக்கு, மதவெறி ஆட்சிக்கு, ஒரு பாசிஸ்ட் சூழலுக்கு போவதை யாரும் தடுக்க முடியாது. யாராலும் தடுக்க முடியாது. இன்னைக்கு வரையில காங்கிரஸ் தகுதி திட்டம் போறது அந்த பாயிண்ட்ல தான். அவங்களால முடியல. ஏன் காங்கிரஸால முடியல? இன்னைக்கு வரையில கம்யூனிஸ்டுல ஜெயிக்க முடியல. ஏன் முடியல? இதெல்லாம் தான் பல மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பல பேருக்கும் இந்த ரகசியம் தெரிய மாட்டேங்குது. இந்தியாவோட கோர் இஷ்யூங்கிறது வந்து பவர் அண்ட் ஹவு டு ஷேர் த பவர், லீகல் பவர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பவர். ஸோ அதில் நம்ம முன்னோடியாக இருந்த ஒரே காரணத்தினால தான் இன்னைக்கு இந்தியாவில் நம்ம டிஃப்ரெண்டாக இருக்கிறோம். இல்லைன்னா நாம மட்டும் எப்படி டிஃப்ரெண்டாக இருப்போம்? எப்படி இருக்க முடியும்? தமிழ்நாடு இஸ் மெஜாரிட்டேரியன் இந்து ஸ்டேட்ங்க. 85%, 90%, 85% people are Hindus. We have more temples in India, in Tamil Nadu than in India, rest of India. 2500 வருஷம் வரலாறுல வந்து இந்தியாவின் எல்லா விஷயங்களும் தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாடு அது கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. But still, why we have this distinction? This is because our leaders fight for the freedom of making laws and implementing them. அதோடைய கடைசி விஷயம் தான் பீகாரில் 10,000 ரூபாய் கொடுத்துட்டு தமிழ்நாட்டில் இவங்க பணம் கொடுக்கறத தடுக்க அவங்க முயற்சி பண்ணும்போது புத்திசாலித்தனமாக ஒரு நாளைக்கு முன்னாடி 5,000 ரூபாய் போட்ட ஸ்டாலினுடைய செயல்பாடு. இப்படித்தான் நாம் செயல்பட வேண்டும். ரைட் ராயெல்லாம் செயல்பட முடியல பாருங்க. நம்முடைய மக்களுக்கு என்ன உதவி பண்ணணுங்கிறத வந்து அவன் மோப்பம் முடிச்சிட்டானே உடனே பண்ணலான்னு தான் பண்ண முடியுதுன்ற அளவுக்கு தான் அதிகாரம் இல்லாமல் இருக்கிறோம். ஆனாலும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி காலம் என்பது மாநில உரிமைகளின் வரலாற்றில் தமிழ்நாட்டில் மட்டுமில்லை இந்தியாவிலேயே இந்த நேரத்தில் இதை செய்த ஒரு தலைவர்கிற பேர் அவருக்கு இருக்குன்னு சொன்னா இந்த பாரம்பரியம் தான் காரணம். இந்த திராவிட பாரம்பரியம் தான் காரணம். அதனாலதான் இந்தியா கூட்டணிக்கே ஸ்டாலினோ அல்லது மமதாவோ தலைவராகணும்னு உத்தவ் தாக்கரே மாதிரியான தலைவர்கள் பேசுற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கு. பட் இட்ஸ் a very big struggle. But the fight for federalism and state autonomy is the collective fight of not only Tamil Nadu, all states, and collective fight for everything. All individual issues are culminating in one single issue, that is called federalism and state autonomy debate. I think we have to take this truth to the people through our channels. It's very important. Thank you very much.